இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவலிங்கம் எங்க? அதை நான் எப்படி நெருங்கிறது? நூறு ஆண்டுகள் கடும் தவம் செய்த ஒரு பாம்புதான் இச்சாதாரி நிலைக்கு மாறும். அப்படி ஒரு நிலையை அடைந்த ஒன்றினால் மட்டும்தான் அந்த சிவலிங்கத்தை போய் தொட முடியும். அதனால் சிவபக்தையான நீ அங்கு சென்று தக்ஷன் பாம்பினை உனக்கு உதவி செய்யுமாறு கையெடுத்து கும்பிட்டு அதை மனமுருகி வேண்டு. சிவபக்திக்கு அது நிச்சயம் உதவி செய்யும். ஈசனே, என்னோட நிலைமை உனக்கு தெரியாதது இல்ல. நான் என் குடும்பத்துக்காகவும் என் வேம்புசருக்காகவும் ராணிக்காகவும் தான் இன்னும் முக்தி அடையாம இருக்கேன். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீதானே ஈசா எனக்கு துணை இருந்திருக்க. இப்போ என் வேம்புசரை காப்பாத்த உன்னாலதான் முடியும். அவரை காப்பாத்தி கொடு ஈசனே. அதுக்கு உன்னோட தக்ஷன் பாம்பு எனக்கு உதவி செய்யணும். அப்பதான் நான் என்னோட வேம்புசரை காப்பாத்த முடியும் மகேஸ்வரா. நீ முழுமையான சிவபக்தை என்பதை அறிந்து நான் உனக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறேன். நான் தான் தக்ஷன் பாம்பு. ரொம்ப நன்றி தக்ஷனே. ரொம்ப நன்றி தக்ஷனே. என் தலைமுறையை காப்பாத்தின உனக்கு எனது கோடான கோடி நன்றிகள். நம சிவாய. ஓம் நம சிவாய. பொம்மி, நீங்க சொன்ன மாதிரியே உங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி அவங்கள வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டோம். நீங்க 5 பேரும் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த உலகத்துல என்னோட ஆத்மா இருக்கிற வரைக்கும் நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன். பொம்மி, அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில தர்மமே நிலைத்து நிற்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோடவே தான் நாங்க 5 இருப்போம். எங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். என்ன நடக்குதுங்க? சூடாமணி 2-3 தடவை மந்திரத்தை சொல்லி அந்த சாம்பலை எடுத்து தூவி கூட ஏன் அந்த பொம்மையோட உடம்பு ஒன்னா சேர்ந்து வரமாட்டேங்குது? ஐயோ, பொம்மிடா. ஹே சூடாமணி, நீ எத்தனை தடவை மந்திரத்தை சொல்லி அந்த சாம்பலை தூவினாலும் என் உடம்பு ஒன்னு சேரவே சேராது. ஏ பொம்மி, உன்னோட சூட்சம உடலோட முழு ரகசியமும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ யார முழுசா நம்பி உன் கண்மலர் ஜீவாத்மாவை பத்திரப்படுத்தி வைக்க சொன்னியோ அந்த தீர்க்க கரசியை என் கையாலேயே கொன்னுட்டு
உன்னோட கண்மலர் ஜீவாத்மாவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஹே பொம்மி, உன்னோட குடுமி இந்த சூடாமணி கையில. ஹே சூடாமணி, உன் கையில இருக்கிறது என்னோட கண்மலர் ஜீவாத்மான்னா அப்போ என்னோட கையில இருக்கிறது என்ன? சூடாமணி, நான் கொடுத்த உண்மையான கண்மலர் ஜீவாத்மா ஏன் கையில தான் இருக்கு. உன் கையில இருக்கிறது உண்மையான கண்மலர் ஜீவாத்மானா அப்ப நான் எடுத்துட்டு வந்தது இன்னும் கூடவா தெரியல? நீ வச்சிருக்கிறது பொய்யான கண்மலர் ஜீவாத்மா. ஐயோ, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையா? நான் சொல்றேன். இந்த அம்மா. என்கிட்ட எதுக்கு ஃபாதர் கொடுக்குறீங்க? அம்மா, நீ இங்க இருக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. துஷ்ட சக்திங்க எப்ப வேணாலும் என்ன நெருங்கலாம். துஷ்ட சக்தி கைக்கு இது கிடைச்சா உன் ஆத்மாவை அவங்க நிரந்தரமா அழிச்சிடுவாங்க. அதனால இது உங்ககிட்டயே நிரந்தரமா இருக்கட்டும். சரிங்க ஃபாதர், நான் வரேன். ஹே சூடாமணி, நீ ஆரம்பிச்ச லகுண்ட பூஜை இப்போ பாதியிலேயே நின்னுடுச்சு. உங்க எல்லாருக்குமான அழிவு காலம் இப்போ இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நேத்ராவை எப்படி துடிக்க துடிக்க கொன்னனோ அதே மாதிரி உங்க எல்லாரையும் நான் துடிக்க துடிக்க கொல்ல போறேன்.